கையில் இருக்க இந்த ஒரு பொருளை வச்சு ஒருத்தங்க வருஷத்துக்கு 9 லட்ச ரூபா சம்பாதிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னால் நம்ப முடியுதா? அண்ட் இந்த ஒரு விஷயத்தை நானுமே ரீசெண்டாக தான் பார்த்தேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஸோ இதை பற்றி ஒரு வீடியோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் நான் நிறைய ரிசர்ச் பண்ணி இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி ப்ரோ இதை வச்சு நீங்கள் பண்ண முடியுமா கேட்டால் கண்டிப்பாக இதை வச்சே கிடையாது. பட் இது உற்பத்தி ஆகிற இதோட வாழை மரத்துலேருந்து 9 லட்ச ரூபா சம்பாதிச்சிருக்காங்க ஒரு வருஷத்துக்கு சொல்கிறேன். வாங்க என்னன்னு பார்ப்போம். அதை கைஸ் நிறைய பேருக்கு தெரியும், வாழை விவசாயம் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக. இப்போ நான் ஒரு விவசாய ஃபேமிலியிலேயே வரதுனால அது எஸ்பெஷலி நாங்கள் வாழை தான் கல்டிவேட் பண்ணுறோம். ஸோ ஃபார் தி 20 இயர்ஸ் பாஸ்ட் 20 இயர்ஸ் நான் சின்ன வயசுலேருந்தே வாழைன்னு சுற்றி பார்த்து அதுவும் இந்த திருநெல்வேலி, நாகர்கோவில், தென்காசி இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக வாழை விளைச்சல் தான் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ அந்த மாதிரி ஒரு ஜோனில் வளர்ந்த ஒரு பையனா கண்டிப்பாக எனக்கு இதை பற்றி தெரியாமல் இருக்க வாய்ப்பு இல்லை. வாழை பொறுத்தவரை எப்படின்னா ஒரு பெரிய வாழை அதை சுற்றி ஒரு 4 கண் எப்பவுமே விட்டுருப்பாங்க. எதுக்கு அப்படின்னா இந்த வாழையில் நம்ம கல்டிவேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதை வெட்டிட்டு அதுக்கு அடுத்த எந்த கண் ஸ்ட்ராங்காக இருக்கோ அதை க்ரோ பண்ண விடுவாங்க. ஸோ இது ஒரு ரொட்டேஷன்லேயே பேசிஸ்லேயே போயிட்டுருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். பட் இந்த வெட்டுறாங்க இல்லையா, ஒரு பெரிய மரத்தை நம்ம வெட்டி நம்ம சாய்க்கும் போது அந்த மரம் எங்கே போகுது ஒரு கொஸ்டின் இருக்குல்ல. அண்ட் இந்த மரத்தை வச்சு தான் இந்த பிஸ்னஸை ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணுறாங்க. இந்த மரத்துலேருந்து எடுத்த ஃபைபரை இவங்க பனானா ஃபைபர்னு சொல்கிறாங்க. இந்த பனானா ஃபைபரை வச்சு இவங்க என்ன ப்ரோ பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கும். இதை வச்சு என்ன பிஸ்னஸ் பண்ணணும்? இது நம்ம உரமாக போட்டு பார்த்துருக்கேன், நானும் அது வரைக்கும் அப்படி தான் பார்த்துருக்கேன். என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதில் வேஸ்ட்டை அப்படியே வெட்டி சுற்றி ஒரு அணைப்பு கொடுப்பாங்க. அடுத்த இது நல்லா வரணும் அப்படிங்கிறதுக்காக உரமாக கொடுப்பாங்க. அதுதான் நான் பார்த்துருக்கேன். இதை எடுத்து நம்ம என்ன பிஸ்னஸ் பண்ணுறது அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கும். அண்ட் அதான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பனானா ஃபைபர் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ பனானா ஃபைபருங்கிறது 2 யூசேஜ் இருக்குது. இந்த 2 யூசேஜில் ஒன்று உங்களுக்கு இந்த பனானா ஃபைபர் பியூர் குவாலிட்டி சில்க் மேக் பண்ணுறதுக்காக எடுத்திருக்காங்க. இன்னொரு தேவை இந்த வாழை மரம் ஃபைபருக்கு எங்கே போகுது அப்படி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு கயர் தயாரிக்க போகுது. ஸோ ஃபைபர் அப்படின்னாலே கண்டிப்பாக ரொம்ப 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 ஸ்ட்ராங்கான மெட்டீரியல் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். இந்த 2 யூசேஜுக்காக தான் இது அதிகமாக எடுக்கிறாங்க. அண்ட் இப்போ நம்ம எஸ்பெஷலி சஸ்டைனபிலிட்டி நோக்கி போயிட்டுருக்கோம். இப்போ பிளாஸ்டிக்ஸு இல்லை பொல்யூட்டன்ஸ் இந்த மாதிரிலாம் அவாய்ட் பண்ணிவிட்டு நேச்சரை நோக்கி போகிறதுனால இது இப்போ அதிகமாக டிமாண்ட் க்ரோயிங் மார்க்கெட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா. இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா ஒரு இந்த ஷேர் மார்க்கெட்டு, கிரிப்டோ இதெல்லாம் பற்றி ரொம்ப பெருசாக தெரியாது. ஆனால் இன்றைக்கி இது பெரிய ஒரு பூம். ஸோ இதே மாதிரி ஒரு க்ரோயிங் மார்க்கெட்டில் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ப்ராஃபிட் அதிகமாக இருக்கும். சரி ப்ரோ, ஓகே, இதை நீங்கள் சூப்பராக சொல்கிறீங்க, எல்லாம் ஓகே தான். இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா இதுக்கு என்னென்ன எனக்கு வேணும் அப்படின்னு இருக்குது. ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பனானா ஃபைபரை நீங்கள் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு மிஷின் தேவைப்படுது. இந்த மிஷினோட காஸ்ட் எப்படி பார்த்துட்டிங்கன்னா 60,000 ரூபாயிலேருந்து 70,000 வரைக்கும் ஆகும். நீங்கள் ஷிப்பிங் எல்லாம் சேர்த்து பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு 80,000 ருபீஸ் உங்கள் கையில் இருந்தாகணும் இந்த ஒரு மிஷின். பட் இந்த மிஷின் நீங்கள் ரன் பண்ணோம் அப்படின்னா 3 ஃபேஸ் கரண்ட் இருக்க மாதிரி வேணும். ஸோ ஆப்வியஸாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கமர்ஷியல் யூனிட் இல்லை அப்படின்னா உங்களால் மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எனிவேஸ் நீங்கள் மேனேஜ் பண்ணலாம். அண்ட் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இந்த பிஸ்னஸில் நீங்கள் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணக்கூடாது. ஒரு 1 லட்ச ரூபாய்க்குள்ளே மேக்ஸிமம் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை முடிங்க. அது ஜஸ்ட் ஒரு ட்ரையல் பேசிஸ்க்காக. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் உங்கள் செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஹையர் ப்ராஃபிட்ஸ் எடுக்க முடியும். ஸோ ப்ராஃபிட் ரேஷியோ எல்லாமே நான் இந்த வீடியோ லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இல்லை உங்களுக்கு அவசரமாக்குனா கண்டிப்பாக நான் நிறைய இதில் நான் உங்களுக்கு சப்டைட்டில்ஸ் கொடுக்குறேன். நீங்கள் அதை போய் நீங்கள் டேரெக்டாக பார்த்துக்கலாம். அண்ட் இந்த மிஷின் நீங்கள் இந்தியா மார்ட்டில் நிறைய செல்லர்ஸ் இருக்காங்க. அவங்கள்ட்ட இவங்களை பெஸ்ட் செல்லர், பெஸ்ட் ப்ரைஸ் யார் கொடுக்குறாங்களோ அவங்ககிட்ட நீங்கள் வாங்கிக்கோங்க. வாழை நீங்கள் உள்ளே இன்சர்ட் பண்ணுவீங்க. ஸோ இன்சர்ட் பண்ணும்போது வெளில அது அதோட நாராக வெளில வரும். ஸோ இது என்னென்னா இந்த நாரை இவங்க ஃபைபராக 2வது ப்ராசஸ் பண்ணுவாங்க. ஸோ ப்ராசஸ் பண்ணி இதை நீங்கள் கயராக நெய்யணுன்னா கயராக நெய்யலாம். இல்லை நீங்கள் ஃபைபராக மட்டுமே கொடுக்கணும், எனக்கு ரொம்ப ஓவர் ப்ராசஸ்லாம் வேணாம் ப்ரோ, எனக்கு ஃபைபராக மட்டும் கொடுக்கணும், அதுக்குமே வாங்குறதுக்கு இங்கே ஆள் இருக்குது. இப்போ இந்த ஃபைபரை மட்டும் நீங்கள் மொத்தமாக நீங்கள் ஒரு ஃபேக்ட்ரி கொடுக்குறீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு அது எகெயின் ப்ராஃபிட்டபிள் தான். இல்லை நானே இது என்னோட ஓன் ப்ராடக்டாக நான் பண்ணுறேன் ப்ரோ, நான் சொந்தமாக ஒரு பெரிய பிராண்டாக இதை உருவாகும்னு நினைக்கிறேன், இந்த மாதிரி ஈக்கோ ஃப்ரெண்ட்லி பேக், இந்த ஈக்கோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட்லாம் நானே பண்ணுறேன் அப்படின்னா கூட நீங்கள் தாராளமாக. பட் அதுக்கு நிறைய விஷனரி வேணும், நிறைய நாலேஜ் வேணும். அது நான் ஸ்டார்டிங்லேயே போகணும் அட்வைஸ் பண்ண மாட்டேன். பட் எந்த பிஸ்னஸும் சரி நிறைய ரிசர்ச் பண்ணுங்கள், நிறைய தெரிஞ்சுக்கோங்க. நான் ஒரு வீடியோ பார்த்து நீங்கள் ஒரு பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட முடியாது. அதுக்குள்ளே நீங்கள் இப்போ எனக்கு ஒரு எக்ஸ்பர்டைஸ் இருக்குது அப்படின்னா நான் அந்த ஃபீல்டில் நான் ஒரு குறிப்பிட்ட இயர்ஸ் நான் வேலை பார்த்துருப்பேன். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கும் நீங்கள் அந்த ஃபீல்டில் நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா தான் இந்த பிஸ்னஸ்மே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே ப்ரோ, இப்போ நான் மேனுஃபேக்சர் பண்ணிட்டேன், இப்போ நான் இது எங்கே போய் மார்க்கெட் பண்ணுறது, எங்கே போய் விற்கிறதுன்னு ஒரு கொஸ்டின் இருக்குது. ஸோ எங்கே நீங்கள் விற்கலாம் அப்படி பார்த்துட்டிங்கன்னா 2-3 ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஒன்று நீங்கள் உங்கள் அமேசான், ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி இடத்துல ஜஸ்ட் ஃபைபர் நீங்கள் பனானா ஃபைபர்னு போட்டு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி கூட 350 ரூபா 400 ரூபாய்க்கு இருக்குது. அதோட காஸ்ட் எவ்வளோ ஆகும்னு நான் சொல்கிறேன், நீங்கள் ஷாக்கிங்காக இருக்கும் உங்களுக்கு.
ஸோ இது வந்து ஒரு ஆப்ஷன் நீங்கள் வந்து சேல் பண்ணுறதுக்கு. இன்னொன்று ஃபேக்ட்ரிஸ். ஸோ ஃபேக்ட்ரிஸ் வந்து இந்த சில்க்கு, அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த கார்மெண்ட்ஸ் பண்ணுற வந்துட்டு ஒரு மெட்டீரியல் இருக்குது. இப்போ சில கார்மெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் ப்ரூஃபாக இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்துட்டு அதில் கூட இதோட வந்துட்டு ஒரு நீட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் இந்த ஒரு ஃபைபர் நமக்கு தேவைப்படுது. அண்ட் இதை வந்து நீங்கள் வந்து உங்ககிட்ட நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ணி இல்லை வந்து நீங்கள் ப்ராசஸ் பண்ணி இவங்களுக்கு வந்து நீங்கள் கொடுக்கலாம். என்னோட ஓன் சஸ்டைனபிள் ப்ராடக்ட்ஸ், இப்போ நான் வந்து ஒரு பேக்காக இருக்கட்டும், இல்லை வந்துட்டு சம்மதர் வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங்கான வந்துட்டு ஒரு மெட்டீரியலாக இருக்கட்டும், இதை நீங்கள் சொந்தமாக நீங்கள் தயாரித்து, பட் அதுக்கு வந்துட்டு ஒரு டைம் எடுக்கும், அதுக்கு கொஞ்சம் ஒரு ப்ராசஸ் இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி பண்ணலாம். இந்த மாதிரி வந்து ஒரு 3 ஆப்ஷன்ஸ் தான் உங்களுக்கு வந்து இந்த பிஸ்னஸில் கிடைக்குது. எய்தர் இந்த 3 ஆப்ஷன்ஸில் ஒரு ஆப்ஷன் நீங்கள் வந்து சூஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து இதை மார்க்கெட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் கஷ்டம் தான், நான் எதுவும் ஈஸின்னு சொல்ல மாட்டேன். டைம் எடுக்கும், டெஃபினட்டாக டைம் எடுக்கும். அட்லீஸ்ட் ஒரு 6 months ஆஃப் டைம் உங்களோட வந்துட்டு கிரிப்புக்கு. பிஸ்னஸில் ஃபஸ்ட்டு 1 year வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் மேக் பண்ண கிடையாது. பிஸ்னஸில் ஃபஸ்ட் இயர் வந்துட்டு நீங்கள் நிற்கிறதுக்கான ஒரு டைம் எடுத்துக்கிறதுக்கான ஒரு டைம் பீரியட் தான் இந்த முதல் வருஷங்கிறது. அந்த முதல் வருஷத்தில் உங்களால் நிற்க முடியும்னா மட்டும் பிஸ்னஸில் இறங்க, இல்லைன்னா இறங்காதீங்க. பிகாஸ் அது வரைக்கும் உள்ள செலவுகள், அது வரைக்கும் உள்ள வந்துட்டு காஸ்ட்டுங்கிறது நீங்கள் மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும். வேறு ஆப்ஷன் கிடையாது. சரி ப்ரோ, இது எல்லாமே ஓகே, ஓவராலாக வந்துட்டு நிறைய சொல்லிட்டு இருக்கீங்க, சூப்பர். இதோட ப்ராஃபிட் ரேஷியோ என்ன? ஸோ ப்ராஃபிட் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் இப்போ இதோட மெட்டீரியல், இப்போ வந்து இந்த வாழைத்தார் இருக்கு இல்லையா, இந்த வாழை மரத்தோட மொத்த காஸ்ட் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இது வந்து வேஸ்ட்டில் போகக்கூடிய ஒரு விஷயம். இந்தியா மொத்தமாக வந்து 80 tons ஆஃப் வாழை வேஸ்ட் வந்து ஒரு வருஷத்துக்கு உற்பத்தி ஆகுது. இதில் ஒரு டன் நமக்கு கிடைக்காதா? நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் திருநெல்வேலி, அப்புறம் தென்காசி, நாகர்கோவில் சைட்லாம் வந்தீங்கன்னா இது மட்டும் தான், ஃபுல் அண்ட் ஃபுல் வாழை மட்டும்தான். இந்த சைட்லாம் நீங்கள் வந்து நிறைய ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா உங்கள் சைடு, உங்கள் ஊர் சைட்லாம் இருந்துச்சுன்னா கூட ரொம்ப வெல் அண்ட் குட். கண்டிப்பாக நீங்கள் வந்து இது தாராளமாக நீங்கள் வந்து பண்ணலாம். ஸோ இவங்ககிட்ட நீங்கள் டேரெக்டாக போய் இந்த வேஸ்ட்டாக ப்ராடக்ட்டுக்கு ஒரு விலை கொடுத்து நீங்கள் வாங்கணும். ஸோ ரொம்ப ஹையாக வாங்கிடக்கூடாது. ஒரு 30 ரூபா 35 ரூபா அந்த ரேஞ்ச் வரைக்கும் நீங்கள் வந்து 1 கிலோவுக்கு நீங்கள் வாங்கலாம். ஸோ இது வந்து இதோட கம்மியாக நீங்கள் வாங்க முடியும், கண்டிப்பாக நீங்கள் வாங்குவீங்க. பிகாஸ் உங்களோட பார்கெனிங் ஸ்கில் நல்லாயிருக்கும். இப்போ இந்த ஒரு காஸ்ட் இருக்குல்ல 30 rupees அப்படிங்கிறது, இதுக்கப்புறம் இந்த மெஷினில் போட்டு ப்ராசஸ் பண்ணி வெளியே வரும்போது இதோட காஸ்ட் 65 rupees. ஓகேங்களா? 30 rupees வாங்குறது 65 rupees வரைக்கும் உங்களுக்கு வந்துட்டு காஸ்ட் ஆகும். ஸோ ஓவராலாக உங்கள் ஓவரால் டோட்டல் காஸ்ட்டுங்கிறது 65 rupees ஒரு கேஜிக்கு சொல்கிறேன். ஓகேயா? இப்போ இதை வந்து நீங்கள் வந்து போய் செல் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் டேரெக்டாக வந்துட்டு நீங்கள் ஹோல்சேலருக்கு செல் பண்ணுறீங்க, இல்லை ஒரு மேனுஃபேக்சர் செல் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு 150 160 rupees வரைக்கும் தருவாங்க. இப்போ நீங்கள் அமேசானில் எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா 330 380 rupees டிபெண்ட்ஸ் ஆன் தி மார்க்கெட் கண்டிஷன். ஸோ இதுதான் வந்து இதோடைய ப்ராஃபிட். அப்படி பார்த்துட்டிங்கன்னா எனிவேர் பிட்வீன் 100 200 rupees வரைக்கும் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் நிற்கும் ஒரு கேஜிக்கு சொல்கிறேன். ஸோ இது வந்து ஒரு புது பிஸ்னஸ், நிறைய பேர் இறங்காத பிஸ்னஸ். எல்லாருமே வந்துட்டு ஒரு இடத்துல மாதிரி விற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல வந்துட்டு உங்களால் லாபம் பார்க்க முடியாது. எங்கே வந்துட்டு உங்களுக்கு ஆள் கூட்டம் இல்லையோ அங்கே பிஸ்னஸில் இறங்க, அந்த பிஸ்னஸில் ஜெயிச்சா மட்டும்தான் உங்களால் வாழ்க்கையில் கண்டிப்பாக வந்துட்டு அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். எல்லாரும் போகிறாங்க, ஒரு கடத்தில் எல்லாருமே வந்து டீ கடை ஆரம்பித்தாங்க. டீ கடை வீடியோ ஃபுல்லாக அப்படியே போயிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு டீ கடை ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஃபெயில் ஆகிடுவீங்க. அதே மாதிரி ஒரு கட்டத்துலேயும் ஒரு வந்துட்டு விஷயங்கள் ரொம்ப ஹைப்பு கொடுத்துருவாங்க. அந்த ஹைப்பு கொடுத்தாலே வந்துட்டு அந்த பிஸ்னஸ் படுத்துரும். எந்த பிஸ்னஸில் எந்த இடத்துல வந்துட்டு கூட்டம் இல்லையோ அந்த இடத்துல போய் அந்த இடத்துல வந்துட்டு பெரிய ஆளாகுங்க. அதுதான் வந்து உங்களுக்கு வந்துட்டு பிஸ்னஸில் வந்துட்டு இருக்கிற ஒரே டாக்டிக்ஸ், அது மட்டும் தான், வேறு எதுவுமே கிடையாது. ஓகே ப்ரோ, ஓவராலாக இந்த பிஸ்னஸ் யார் ஆரம்பிக்கலாம், யார் ஆரம்பிக்கக்கூடாது? இப்போ நீங்கள் வந்து எனக்கு வந்து ஒரு எபோவ் 30-35 இருக்கீங்க, எனக்கு வந்து ஒரு ப்ராப்பராக பிஸ்னஸ் வந்து சைட் பிஸ்னஸ் வேணும்னு நினைக்கிறீங்க, ஒரு டெய்லி ஒரு 4 hours டைம் இருக்குது எனக்கு அப்படின்னா, நீங்கள் சின்னதாக ஸ்டார்ட் பண்ணி அண்ட் இன்னொன்று கான்டாக்ட்ஸ் வேணும். ஸோ கான்டாக்ட்ஸ் இன் த சென்ஸ், நீங்கள் ஒரு விவசாயியாக டேரெக்டாக போய் பார்த்து பேசி நிறைய ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா யாரும் அவ்வளோ ஈஸியாக வந்துட்டு உங்களுக்கு வாழை இதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க வேஸ்ட்டாக வெட்டி போட்டாங்கன்னா அவங்க அடுத்த வந்துட்டு கல்டிவேஷனுக்கு அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து கன்வின்ஸ் பண்ணி நீங்கள் எடுத்து பேசி வரதுக்கே வந்துட்டு ஒரு திறமை வேணும், ஒரு பக்குவம் வேணும். இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு சின்ன வயசாக இருக்கீங்க அப்படின்னா, இப்போ என்னோட ஏஜ் கன்சிடர் பண்ணும்போது இப்போ எனக்கு வந்துட்டு அந்த ஒரு டேலண்ட் கண்டிப்பாக கிடையாது. ஸோ நான் வந்து ஒரு பெரியவங்கள்ட்ட போய் பேசி, ஸோ அவங்கள்ட்ட கன்வின்ஸ் பண்ணி அண்ட் அதை வந்துட்டு ஒரு கம்மி ப்ரைஸுக்கு வாங்கி, அதுக்கு வந்து ஒரு திறமை இருக்கணும். அது வந்து இன்பில்ட்டாக கண்டிப்பாக சில பேருக்கு இருக்கும். ஸோ அவங்க வந்து அந்த மாதிரி பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் பிஸ்னஸில் இறங்கலாம். பிகாஸ் இது வந்து கன்வின்சிங் பவர் வந்து இந்த பிஸ்னஸுக்கு ரொம்ப ஹையாக தேவை. அந்த மாதிரி பர்சனாக இருக்கீங்கன்னா மட்டும் இந்த பிஸ்னஸ் இறங்க. மற்றபடி வந்து மற்ற பீப்புள் இருக்காங்களே, இப்போ என்ன மாதிரி பீப்புளெலாம் இறங்கினா கண்டிப்பாக இட் ஒன்ட் ஒர்க். ஸோ கன்வின்சிங் அண்ட் நிறைய வந்துட்டு நெகோஷியேஷன் பவர் இருக்குது அப்படின்னா டெஃபினட்டாக இந்த பிஸ்னஸ் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஒரு 1 lakh இன்வெஸ்ட்மெண்ட் அப்படி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு மந்த்லி இல்லை ஒரு வருஷத்துக்கு வந்து ஒரு 10 லட்ச ரூபாலாம் நீங்கள் அசால்ட்டாக நீங்கள் எடுக்க முடியும். ஸோ ஓவரால் அந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக சொல்லி இப்போ நம்புறேன். வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டாடா, பை பை.